ஹாய், வெல்கம் டு லைவ் ஆர்ட் சென்னை. திஸ் இஸ் மிஸ்டி நிவாஸ். நம்ம எப்போவுமே வழக்கமாக ஒரு பிக்சரை இன்டோரில் தான் வரைவோம். பிக்சரை பார்த்து வரைஞ்சி தான் காமிச்சிருக்கோம். ஸோ இன்றைக்கி வித்தியாசமாக ஒரு விஷயம் பண்ணணுன்றதுனால நேரடியாக மக்களை சந்தித்து நம்ம ஒரு போர்ட்ரேட் வரையலான்றது தான் எங்களோட ஐடியா. அதுக்காக ஒரு வில்லேஜை நாங்கள் இப்போ சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வில்லேஜ் பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா வயலூர். இதுதான் உத்தரமேரூர் பெருமாள் கோயிலோட என்ட்ரன்ஸ். ஸோ இதுலேருந்து நம்ம ரைட் எடுத்து நேராக போனோம். ஸோ இங்கேருந்து பார்த்திங்கன்னா அந்த வில்லேஜ் கிட்டத்தட்ட 10 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. அந்த வில்லேஜோட பேர் நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், வயலூர். அங்கே என்ன சிறப்புன்னு பார்த்திங்கன்னா, அங்கே வாழ்கிற மக்கள் எல்லாருமே நரிக்குறவர் சமூகத்தை சேர்ந்தவங்க. அங்கே கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 150க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் இருக்குது. அங்கே சுமார் 500க்கும் மேற்பட்ட மக்கள் இன்னமும் வாழ்ந்துட்டுருக்காங்க. இப்போது நீங்கள் பார்க்குற தண்ணி பார்த்திங்கன்னா ஏரி. இது வைரமேக தடாகம், உத்தரமேரூரோட மிக சிறப்பான இடம். இது 2 பக்கமும் ஏரி இருக்கும், நடுவில் தான் ரோடு போகும். ஸோ இங்கேருந்து இன்னும் நம்ம நிறைய தூரம் போக வேண்டியிருக்கு. ஸோ இப்படியே நீங்கள் நேராக போயிட்டே இருந்தீங்கன்னா கொஞ்சம் தூரத்தில் அங்கே நீங்கள் லெஃப்ட் சைடில் திரும்புகிற மாதிரி இருக்கும். அந்த மெயின் ரோட்லேருந்து நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 2.5 கிலோமீட்டர்ஸ் உள்ளே போனீங்கன்னா அந்த இடம் வந்துடும். இப்போ நான் இங்கே லெஃப்ட்டு திரும்பிக்கிறோம். இது போகிற வழி எல்லாமே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எல்லாமே ஒரு நல்ல கிராமம் தான். இங்கே எல்லாமே மக்கள் முழுமையாக விவசாயத்தை நம்பி தான் இருக்காங்க. இந்த வில்லேஜ் பேர் மேட்டுப்பாளையம்னு சொல்லுவாங்க. இதை தாண்டி இங்கேருந்து இன்னும் கொஞ்சம் தூரத்தில் அந்த நம்ம போக வேண்டிய வில்லேஜ் வந்துடும். நான் இந்த ஊருக்கு பார்த்திங்கன்னா கொஞ்ச நாளுக்கு அதாவது ரொம்ப சின்ன வயசில் போயிருக்கேன். உள்ளெல்லாம் போய் பார்த்ததில்ல. ஸோ இன்றைக்கி தான் முறையாக அவங்க ஸ்ட்ரீட்குள்ளே போய் அவங்க எப்படி இருக்காங்கன்னு பார்க்க போகிறோம். இப்போ நம்ம அங்கே போயிட்டு யாராவது ஒருத்தரை கேட்டு உங்களை வரைகிறேன்னு சொல்லி வரைய போகிறது தான் இப்போது கான்செப்ட். இப்போ யார் அதை அக்செப்ட் பண்ணிப்பாங்கன்னு தெரியல. இப்போ நேராக இப்போ நம்ம அங்கே உள்ளே தான் போக போகிறோம். அந்த ஏரியாவுக்கு வந்துட்டோம். அந்த ஏரியாவுக்குள்ளே நம்ம அந்த ஸ்ட்ரீட்குள்ளே போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக எல்லாமே நரிக்குறவர் சமூகத்தை சேர்ந்தவங்க மட்டும்தான். குட்டி பசங்கள்லேருந்து எல்லாமே அங்கே அவங்க தான் இருப்பாங்க. வீட்டுக்கு முன்னாடி எல்லாமே மரம் செடி கொடியை வச்சு நல்லா ரொம்ப நீட்டாக அழகாக பார்த்திங்கன்னா ரொம்ப பசுமையாக இருக்குது இடம். எல்லார் வீட்லையுமே தென்னை மரம், பனை மரம், வாழை மரம், மாமரம்னு சொல்லிட்டு நிறைய இருக்குது. இப்போ இந்த தாத்தாவை தான் நாங்கள் அப்ரோச் பண்ணி ஓகே பண்ணியாச்சு. ஸோ இப்போ அவரை தான் வரைய போகிறேன். இப்போ நாங்கள் ரெடி ஆகிட்டோம். ஸோ இப்போ வரைய ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த சுற்றி இருக்கிற குட்டி குட்டி பசங்க எல்லாமே நம்மளை சுற்றி வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ லைவாக ஒருத்தரை வரைஞ்சி கொடுக்குறதுங்கிறது ஸோ அவங்களுக்குமே புதுசு. ஆனால் சொன்னதுமே யாருமே வேணான்னு சொல்லலை. நாங்கள் போனதுமே அவங்கக்கிட்ட இந்த மாதிரி நாங்கள் காலேஜ் ஸ்டூடெண்ட்டு இந்த மாதிரி வரைய போகிறோன்னு சொன்னோம். ஸோ அவங்க என்ன சொல்லிட்டாங்க, என்னை எதுவுமே மறுக்காமல் சரி வா தம்பின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டாங்க. அவரான அவர் பொறுமையை நம்ம உண்மையாகவே பாராட்டணும். அவருக்கு கிட்டத்தட்ட 80 வயசு இருக்கும். 80 வயசு தாத்தா. அவர் பேர் கன்னியப்பன். அவரால் இப்போ நடக்க முடியலைன்றதுனால எந்த பிஸ்னஸும் பண்ணலை. அவர் எந்த வேலைக்கும் போகிறதில்ல. ஸோ அவருக்கு 6 பொண்ணுங்க இருக்காங்க. 6 பொண்ணுங்க தான் அவருக்கு டெய்லி சாப்பாடு கொடுக்குறாங்கன்னு சொன்னார். ஸோ அவருக்கு பேத்திங்களும் நிறைய இருக்காங்க. சுற்றி பேத்தி பேரன்கள் நிறைய இருக்காங்க. இவங்கெல்லாமே அவங்களோட பேத்தி தான். ஸோ அவங்க தான் இவருக்கு இப்போ பார்த்துக்கிறாங்க. அவங்க ஜாலியாக ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. இந்த குட்டி பாப்பாங்களும் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா பேசுகிறாங்க. ரொம்ப அவங்க யூஸ்வலாக பேசுகிற அந்த ஸ்லாங் இல்லாமல் ரொம்ப நீட்டாக தமிழ் பேசுகிறாங்க. அதுவே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அந்த பசங்களும் நல்லா ஸ்கூல்லாம் போக ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாமே 4th ஸ்டாண்டர்ட் 5th ஸ்டாண்டர்ட் சொல்கிறாங்க. எல்லாமே இங்கிலீஷ் மீடியம். அப்புறம் கவர்மெண்ட் ஸ்கூல் அங்கே நியர்பை மானாமதின்னு ஒரு ஊர் இருக்குது. அங்கே பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற கவர்மெண்ட் ஸ்கூலெல்லாம் நிறைய பேர் படிக்கிறாங்க. ஸோ இந்த பசங்க எல்லாமே நம்ம என்ன வரைகிறோன்றதை பார்க்குறதுக்காக ரொம்ப எக்ஸைட்டடாக சுற்றி பார்த்துட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு எல்லாமே ஆச்சரியம். நீங்கள் எப்படி அங்கிள் வரைகிறீங்க, எங்களுக்கு சொல்லிக் கொடுங்க, நாங்களும் வரைகிறோன்னு சொன்னாங்க. ஸோ அது இல்லாமல் எல்லாருமே டிமாண்ட் பண்ணதான் எங்களுக்கும் நீங்கள் வரைஞ்சி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. சரி, நாங்களும் நெக்ஸ்ட் டைம் வரும்போது உங்களுக்கு வரைஞ்சி கொடுக்குறோம் உங்களுக்கு கண்டிப்பாக அப்படின்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணியிருந்தோம்.
ஸோ அந்த தாத்தாக்கிட்டே நாங்கள் பேசிக்கிட்டே அவரோட ஹிஸ்ட்ரி, நீங்கள் என்ன பண்ணீங்க, எப்படி இங்கே வந்து செட்டில் ஆனீங்க, நீங்கள் உங்கள் முன்னாடி சின்ன வயசில் என்னெல்லாம் பண்ணீங்க, எங்கெல்லாம் எந்தெந்த ஊருக்கெல்லாம் போனீங்கன்னு கேட்டோம். அவரும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக அவர் எங்கெல்லாம் போனார், எப்படிலாம் வாழ்ந்தார். அவங்க ஒய்ஃப் இறந்துட்டாங்க, இப்போ யாருமே இல்லை, அவங்க பசங்க மட்டும்தான் கூட இருக்காங்க. 2 ஆம்பளை பசங்க அவருக்கு, 6 பொண்ணுங்க, பார்த்துக்குங்க. ஸோ மொத்தம் 8 பசங்க அவங்களுக்கு. இப்போ பசங்க தான் இப்போ அவரை காப்பாற்றுறாங்க. அவர் எந்த வேலைக்கும் போகிறதில்ல. காரணம் என்னன்னா, காலில் ஏதோ நடக்க முடியல, கால் விழுந்துருச்சு அப்படின்னாரு. ஸோ அப்படியே நாங்கள் பேசிக்கிட்டே கொஞ்சம் கொஞ்சமாக வரைஞ்சிட்டே இருந்தோம். இது ரெட் ஷர்ட் போட்டு பக்கத்தில் நிற்கிறவர் வந்து என் கூட வந்திருக்காரு, என்னோடய அண்ணன் பையன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஃபினிஷ் பண்ணிட்டே வந்தோம். அந்த குட்டி பசங்க ரொம்ப அழகாக கிட்ட இருந்து ரொம்ப ஆர்வமாக பார்த்துட்டே இருந்தாங்க. ஸோ நானும் அவங்கக்கிட்ட கேட்டே இருந்தேன், என்ன கிளாஸ் படிக்கிறீங்க, எப்படி இருக்கிறீங்க, யார் யார் இங்கே எத்தனை பேர் இருக்கா இந்த ஊரில். அவங்கக்கிட்ட தான் எல்லா டீட்டெயிலும் கலெக்ட் பண்ணேன். யார் யார் எப்படி, யார் தலைவர், யார் எப்படின்றது கேட்டோம். இங்கே ஒரு என்ன சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா, இந்த தாத்தா தான் வந்து இங்கே இருக்கிறதுலே மோஸ்ட்டு அதிக வயசான தாத்தா. ஸோ அதனால் அவரை தான் இவங்க எல்லாமே சஜஸ்ட் பண்ணாங்க. அவர் தான் இங்கே இருக்கிறதுலே ரொம்ப வயசான பெரியவர், நீங்கள் அவரையே கொஞ்சம் ட்ராயிங் பண்ணுங்கள், ஏன்னா அவர் வரைஞ்சால் தான் எங்களுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க. ஸோ அதுக்காக அவரையே உட்கார வச்சு நாங்கள் இப்போது வரைஞ்சிட்ருந்தோம். இங்கே என்ன பிரச்சனைனா, நாங்கள் வீட்டுக்குள்ளே போய் வரைகிறதுக்கு அங்கே லைட் இல்லை. இன்னொரு விஷயம், இங்கே வெளியில் தான் உட்காந்து மரத்துக்கடியில் ஷேடோவில் வரையணும். ஷேடோவில் வரையும் போது அங்கே ப்ராப்பர் லைட் இல்லை. இன்னொரு விஷயம், நாங்கள் போயிட்டு ரிட்டன் வர்றதுக்கும் முடியாது. அதனால் அவரை கொஞ்சம் ஷேடோவில் உட்கார வச்சுட்டு, ஸோ நானும் ஒரு ஷேடோவில் உட்காந்து அப்படியே வரைகிற மாதிரி பிளான் பண்ணோம். ஆனால் இது சன் வந்து மூமெண்ட்டில் இருக்கிறதுனால அந்த ஷேடோ லைட் வந்து மாறிட்டே இருந்தது. ஸோ இந்த குட்டி பசங்க பார்த்துட்டே இருந்தாங்க. இது நிறைய பேருக்கு நாங்கள் வந்தது தெரியலை. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பசங்க வர ஆரம்பித்தாங்க. இந்த மாதிரி நீங்கள் வரைகிறத பார்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் ஃபீல் பண்ணோம். அந்த பசங்களும் அவங்கவுங்க கிராஃப்ட்லாம் பண்ணி அவங்க நம்மக்கிட்ட காமிச்சு என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்த தாத்தாவுக்கு ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணோம். ரொம்ப ஒரு பொறுமையாக எதுவுமே இல்லாமல் சைலண்ட்டாக இருந்தார். நாங்கள் இதுக்காக அவங்களுக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். ஆனால் அவர் ரொம்ப கோஆப்ரேட்டிவாக இருந்தார். நாங்கள் போய் கேட்கும் போது எதுவுமே முடியாதுன்னு சொல்லலை. அவரும் ரொம்ப ஆர்வமாக வந்துட்டு, சரிங்க தம்பி, நீங்கள் வரைங்க, நான் உட்காரேன்னு சொல்லிட்டாரு. அவர் எதுக்காக வந்தீங்க, எதுக்கு வந்தீங்க, யார் என்னென்னு கூட டீட்டெயில் கேட்கல. உங்களை வரையணும் தாத்தா, நீங்கள் இந்தமாரி வரைஞ்சி உங்களை வீடியோ போடுவோம், நீங்கள் உங்கள் பிக்சரை வந்து நாங்கள் யூடியூப்லலாம் போடுவோம்னு சொன்னதும், சரிப்பா போடுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. அவர் எதுக்குமே அப்ஜெக்ஷனே பண்ணலை. அவங்க அந்த ஃபைனல் அவுட் மொத்தமாக முடிக்கிற வரைக்கும் எல்லாருமே எக்ஸைட்டடாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பண்ணி முடித்ததுக்கப்புறம் எல்லாருக்குமே சந்தோஷம். அவருக்குமே வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது, எப்படி வரைஞ்சிங்கப்பான்னு சொல்லிட்டு ரொம்ப கேட்டார். ஸோ அதுக்கப்புறம் வரைஞ்சி முடிச்சதுக்கப்புறம் அவர் கூட வச்சு எல்லாருமே ஒன்றா சேர்ந்து ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டோம். அண்ட் அவங்க ஃபேமிலி, அவங்க சில்ட்ரன்ஸ் எல்லோரையும் கூப்பிட்டு ஸோ அழகாக ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். அவர் ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நாங்கள் அந்த ஃபுல் ஸ்ட்ரீட்டுமே போய் பார்க்கலாம் அப்படின்றதுனால உள்ளே போய் பார்த்துட்டு வீடியோஸ்லாம் எடுக்க ஆரம்பித்தோம். ஸோ அங்கே பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து காரு, பைக்குன்னு சொல்லிட்டு அவங்கவுங்களால முடிஞ்ச பிஸ்னஸ் பண்ணி ஓரளவுக்கு கஷ்டப்படாமல் தான் இருக்காங்க. பட் இது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ அடுத்த வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ, பை பாய்.